அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எவைகளை பற்றி கொள்ள வேண்டும்? இரண்டாவது பகுதி. முதல் பகுதி 4 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இரண்டாவது பகுதி நான் உங்களுக்கு சொல்றேன். 5வது ஏசாயா 56ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 56:4. ஏசாயா 56:4. என் ஓய்வு நாளை ஆசரித்து எனக்கு சித்தமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற பகுத்து படிக்கணும். நான் ஒரு முறை சொல்லி முடிச்ச பிறகு பகுத்து தான் படிக்கணும். நீ பாட்டு படிச்சுட்டு போனா எனக்கு முடியாது. மைக்கெட்டு படி. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அன்னகர்களை கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கொடுப்பேன். அல்லேலூயா என்று அருளுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எதை பற்றி கொள்ளணும்னா உடன்படிக்கையை பற்றி கொள்ள வேண்டும். உடன்படிக்கை என்னது? உடன்படிக்கை என்னது? நீ ஞானஸ்நானம் எடுத்தது தேவனோடு பண்ண உடன்படிக்கை. நீ ரட்சிக்கப்பட்டு நான் இனிமே ஆண்டவரோடு வாழுவேன்னு நீ பண்ணி கொண்ட ஒப்பந்தத்துக்கு பேர் உடன்படிக்கை. இனிமே இந்த சபை தான் என் தாய் சபைன்னு சொல்லி நீ தீர்மானம் எடுத்துக்கொண்டது உடன்படிக்கை. நான் தான் உனக்கு பாஸ்டர்னு ஒத்துக்கொண்டு என்னுடைய உபதேசத்தை கேட்டு நடப்பேன்னு தீர்மானிச்சது உடன்படிக்கை. இன்னைக்கு அநேகர் உடன்படிக்கை உடைச்சு போட்டு போய் சேர்ந்தான். போய் சேர்ந்தவெல்லாம் நாசமா தான் போய்கிட்டு இருக்கான். உடன்படிக்கையை பற்றிக்கொள். உனக்கும் இந்த சபைக்கும் இருக்கிற உறவு என்கிற உடன்படிக்கையை பிடித்துக்கொள். அதை விட்டு விடாதே. உன் போதகரின் சொல்லை கேட்க நீ தீர்மானித்த தீர்மானத்தை விட்டு விடாதே. அதை பற்றிக்கொள். தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவிலே நீ ஒத்துக்கொண்டு நீ ஒப்பு கொடுத்த உண்மையாய் தேவனுடைய சமூகத்தில் வாய்விட்டு அறிக்கை செய்த அந்த உடன்படிக்கையை பற்றிக்கொள். அப்பொழுது உனக்கு அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் தேவ ஆலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் தேவன் உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ உடன்படிக்கை பண்ணாம இங்க வந்துகிட்டு இருக்கன்னா நீ வேஸ்ட்னு அர்த்தம். இவ்வளவுதான் இந்த இடத்துல வந்தோம். தேவனோடு நீ உடன்படிக்கை பண்ணாமையே வாழ்ந்துகிட்டு இருக்க. அல்லேலூயா. முதல் உடன்படிக்கை மனம் திரும்புதல், இரண்டாவது உடன்படிக்கை ஞானஸ்நானம், மூன்றாவது உடன்படிக்கை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அசுத்த ஆவிகளிலிருந்து விடுதலை பெறுவது. அல்லேலூயா. மூன்றாவது உடன்படிக்கை அவருடைய கிருபையின் பாதையிலே நீ நடக்க உன்னை அர்ப்பணித்து உலக பாதையை விட்டு விலகி போவது. இப்படி ஏகப்பட்ட உடன்படிக்கை இருக்கு. இதுல பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் ஆண்டவர் 2 உடன்படிக்கை பிரிக்கிறார். ஒன்னு நித்திய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டுல சொன்னாலும் புதிய ஏற்பாட்டுலயும் அதுதான் நித்திய உடன்படிக்கை. அதுக்கு பேரு. அல்லேலூயா. இன்னொன்னு உடன்படிக்கை. உடன்படிக்கை என்பது ஒன்று, நித்திய உடன்படிக்கை என்பது ஒன்று. உடன்படிக்கை என்று இஸ்ரவேல் மக்களோடு சில உடன்படிக்கைகளை பண்ணியிருந்தார். அல்லேலூயா. எனக்கு ஆடுகளை அறுக்க வேண்டும், ஆடுகளை பலியிட்டு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்பது உடன்படிக்கை. அல்லேலூயா. இரத்தத்தை சாப்பிடக்கூடாது என்பது நித்திய உடன்படிக்கை. அது தலைமுறையா தொடரணும். அல்லேலூயா. என் ஆலயத்தில் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்பது உடன்படிக்கை.
ஆனால் என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாங்களையும் காணிக்கைகளையும் பண்டகசாலையில கொண்டு வர வேண்டும் என்பது நித்திய உடன்படிக்கை. அல்லேலூயா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்பது நித்திய உடன்படிக்கை. அன்னைக்கு பார்த்து நீ உன் வேலையை காட்டிக்கிட்டு ஆட்டுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு சபையில தேவ சமூகத்துல காலையில இல்ல சாயங்காலமாயில வந்து கூடுன்னா சாயங்காலமா வந்து கூடாம போறது அது நித்திய உடன்படிக்கை நீ மீறுறன்னு அர்த்தம். நீ நித்திய உடன்படிக்கையை பற்றிக்கொள். நீ ஆண்டவருக்கு நீ உனக்கு என்னையா உடன்படிக்கை பண்ண? ஞானஸ்நானம் எடுக்கும் போது என்ன ஒப்பு கொடுத்த? என்ன சொன்ன? அல்லேலூயா. மரண வரையிலும் உண்மையா இருப்பேன்னு சொன்னியா? ஜீவகிரீடத்தை பெறுவாய்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து உனக்கு பிரசங்கம் பண்ணி உன்னை முக்கிலைக்கு தண்ணியில முக்கி ஞானஸ்நானம் கொடுத்தாரா? அந்த உடன்படிக்கையை உடைச்சு போட்டியா வச்சிருக்கியா? அந்த உடன்படிக்கையை நினைச்சு நீ பயபக்தியா வாழ்ந்துகிட்டு இருக்கியா இல்லையா? உலகத்தை விட்டு வேறுபட்டு வாழ வேண்டும் உடன்படிக்கை பண்ணியா இல்லையா? அல்லேலூயா. அசுத்தமானவைகளை நீ தொட போக மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணியா இல்லையா? பாவத்துல நீ போக மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுத்தியா இல்லையா? அல்லேலூயா. இனி கர்த்தருடைய சபையிலே உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை ஆராதித்து அவருடைய வழிகளை விட்டு விலகாமல் பின்பற்றி உலகத்தை நான் மாம்சத்தையும் பிசாசையும் எதிர்த்து நிற்பேன்னு உடன்படிக்கை பண்ணி கர்த்தருக்கு சாதகமாய் இருப்பேன்னு உடன்படிக்கை பண்ணியா இல்லையா? இன்னைக்கு உடன்படிக்கை வச்சிருக்கியா உடைச்சு போட்டியா? உடைச்சு போட்டாலும் உனக்கு தான் ப்ராப்ளம். உடன்படிக்கையை பத்திரமா வச்சிருந்தா உனக்கு ஆசீர்வாதம், நன்மை, உனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு அநேகர் உடன்படிக்கை பற்றி தெரியல, உடன்படிக்கையை பற்றி கொண்டு வாழல. அன்னைக்கு செஞ்சு அவன் ஞானஸ்நானம் எடுத்தான், இன்னைக்கு என்ன? அன்னைக்கு ஏதோ பாசி ஞானஸ்நானம் எடுக்க சொன்னாரு, நான் எடுத்துட்டேன். இன்னைக்கு என்ன எடுத்தான்னு இன்னைக்கு என்ன? அதை பத்தி என்ன நீ கவலை? அன்னைக்கு பொய் சொல்லாத, புடுவாத, அக்கிரமம் பண்ணாத, அநியாயம் பண்ணாத, கடன் வாங்காதன்னு சொன்னாரு. நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். நீ வாங்கினா அதுக்கு என்ன? என்னன்னு இல்ல, ஆப்பு வைக்க போறாரு வேட்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வந்துருச்சு, இப்ப முடிவு காலம் வந்துருச்சு. பற்றி கொள்ளாதவன் உடன்படிக்கை பற்றி கொள்ள இன்னைக்கு அநேகர் மனசுல தான் ஓடி ஓடி போறான். ஐயோ உடன்படிக்கை மனசு சொல்றாங்க, ஐயோ நம்ம என்ன பாகிஸ்தான் இந்தியாவுமா, நம்ம என்ன ஜப்பான் இந்தியாவுமா உடன்படிக்கை பண்றது. அல்லேலூயா. ஒப்பந்தம் பண்ணியிருக்கீங்களா? எத்தனை பேரு இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணுவாங்க? கைக்கு காட்டு. இயேசுவோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணுவேன் நான். அல்லேலூயா. சிலர்லாம் நினைக்கிறாங்க நான் ஒரு உடன்படிக்கை பண்ணலப்பா, ஏன் ஒரு கத்தி கிடக்கிறாரு, நானும் பண்ணவும் மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணல. புதுசா வந்தவங்கிட்ட கேட்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்தவங்க விடுங்க, புதுசா வந்தவங்க உடன்படிக்கை ஒன்றும் பண்ணல, நிதிச்சு உடன்படிக்கை பண்ணல இல்ல, என்ன பாருங்கப்பா உடன்படிக்கை பண்ணல. பண்ணலையா? பண்ணலையா? என்ன ரேகா உடன்படிக்கை பண்ணல? என்னம்மா சொல்லுமா, உடன்படிக்கை பண்ணீங்களா? உடன்படிக்கை என்னன்னு தெரியுதா? என்னன்னு தெரியுதா? திரும்ப சுற்றுலா சொல்றேன்னு, என்கிட்ட இருக்கிற அக்கிரமத்தையெல்லாம் உனக்கு கொடுத்துறேன், என்கிட்ட வியாதியெல்லாம் உனக்கு கொடுத்துறேன், எனக்கு சுகம் கொடுத்துறேன். சுகத்தை நான் வாங்கிட்டு வியாதியை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். உடன்படிக்கைக்கு பேர் தான். உடன்படிக்கை பண்ணி இல்லையா? எத்தனை பேர் உடன்படிக்கை பண்ணேன்? இப்போ கேள்வி கேட்ட புரிஞ்சுச்சா இல்லையா? புரிஞ்சா? மகேஸ்வரி புரிஞ்சுச்சா? என்ன உடன்படிக்கை பண்ணியா இல்லையா? கைது காட்டு, வலது கைது காட்டு. நான் என்கிட்ட இருக்கிற மோசமான, அசுத்தமான, பலவீனமான எல்லா விதமான நஷ்டத்தையும், எல்லா கஷ்டத்தையும், எல்லா விதமான என் வாழ்க்கையின் மோசகரமான நிலைமையும் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் வாங்கிக்கிட்டு எனக்கு நல்லதை கொடுத்தாரு. கொடுத்தாரா இல்லையா? அதான் உடன்படிக்கை. நீங்க என்ன வச்சிருக்க? உடன்படிக்கை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உடன்படிக்கை உடச்சு போட்டியா பத்திரமா வச்சிருக்க? சொல்லுங்க. அல்லேலூயா. உடன்படிக்கையை பற்றிக்கொள். ஐயோ நான் ஏசப்பட்டான்னு சொன்னேன், அவர் எனக்கு சுகம் கொடுத்தார.
நீ நான் கேட்கும் போது எனக்கு கொடுத்துட்டு என் கஷ்டத்தை அவர் தீர்த்தார எடுத்துட்டார தர இல்லையா? சொல்லுங்க. என்ன கவுன கார் விழுந்தா இல்லையா? கஷ்டத்தை தீர்த்தாரா இல்லையா? நம்ம உடம்படிக்கை பண்ணியா இல்லையா? செய்தா பாரு தலை கூட போன வர்ற மகள் இல்லையா? எல்லாம் அந்த இடத்துல இருக்கிற யாருமே உடன்படிக்கை பண்ணாத ஆளு கிடையாது. என்னப்பா நல்லா படிக்கிறேன் ஆண்டவர், நல்ல எனக்கு நல்ல படிப்பு கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய படிப்பு அறியாம எல்லாம் உங்க தண்டரன்னு சொன்னியா இல்லையா? உடன்படிக்கை பண்ணது யாருமே கிடையாது. அம்மா போய் யாருக்கு மொட்டை போட்டு வந்தாங்க? அல்லேலூயா. சரி, அப்புறமா பாத்துங்க. ஏயா உடன்படிக்கை பண்ணீங்களா இல்லையா? இப்ப உடன்படிக்கைய என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கணும். அதான் சொல்லி கொடுக்குற வார்த்தை பிரசங்கமே, உடன்படிக்கை கொஞ்சம் இறுக்கி பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உடன்படிக்கை என்ன செய்ய? கொஞ்சம் இறுக்கி பிடி. கர்த்தருக்கு சொல்ற. அப்ப நீ ஆசீர்வாதமா இருப்பாய்.